ராஜா விக்ரமாதித்தன் கதை தொடர்கிறது. கம்பீரமாக தோன்றிய அந்த சிங்கம் உடனே அதை சிருஷ்டித்த நால்வர் மீதும் பாய்ந்து இந்த இடத்திலேயே அவர்களை அடித்து கொன்று வயிறு புடைக்க தின்றுவிட்டு காட்டுக்குள் மறைந்தது. ஆகவே அந்த 4 நிபுணர்களும் அழிந்து ஒழிந்தனர். எதிரியை உண்டாக்கி யார்தான் ஆத்ம திருப்தி அடைவார்கள்? ஆகவே விதி அனுகூலமாக இல்லாவிட்டால் ஒருவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வித்தையை கற்றாலும் அதனால் அவனுக்கு நன்மை ஏற்படாது. அதற்கு பதிலாக தீமையே உண்டாகும். மரத்திற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதன் வேர் அருந்து போகாமல் இருந்தால்தானே அது காய்த்து பழுக்கும். அதே போலதான் விதியாகிய வேர் அனுகூலமாக இருந்து அதற்கு அறிவாகிய தண்ணீரை வார்த்து வளர்த்தால்தான் புகழ் என்ற பலனை அடையலாம். விக்ரமாதித்தன் தோள் மீது சுமந்திருந்த வேதாளம் நள்ளிரவில் அவன் வழி நடந்து செல்லும் போது அந்த கதையை சொல்லி முடித்துவிட்டு, அரசே, அந்த 4 நிமிடர்களை கொன்ற சிங்கத்தை சிருஷ்டி செய்த பழி அந்நால்வருள் யாரை சேரும்? இதை உடனே சொல் என்றது. இந்த வேதாளம் என் மௌனத்தை கலைத்து தப்பி ஓடுவதற்கே விரும்புகிறது. பரவாயில்லை, நான் மறுபடியும் போய் பிடித்து விடுவேன் என்று தனக்குத்தானே தீர்மானித்து கொண்டார் ராஜா. பிறகு வேதாளத்தை பார்த்து, அவர்களுள் சிங்கத்துக்கு உயிர் ஊட்டினவே பழி சாரும். மற்றவர்கள் தாங்கள் மாய சக்தியால் எந்த மிருகத்தை சிருஷ்டிக்கிறார் என்று அறியாமலேயே அதன் மாமிச பிண்டத்தையும் தோல் அவயவங்களையும் உண்டாக்கினார்கள். அறியாமையினால் செய்த காரியத்தால் பழி உண்டாகாது. ஆனால் சிங்கத்தின் உருவத்தை கண்ணார் கண்டும் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டி அதற்கு உயிர் ஊட்டியவனையே பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்று முடிவு கூறினான். இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. அரசனும் மறுபடியும் அதை துரத்தி சென்றான். அடுத்தது ஹரிசுவாமி கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு திரும்பி வரும்போது வேதாளம், கேளுமையா ராஜனே, ஒரு சிறுகதை சொல்கிறேன் என்று மறுபடியும் ஆரம்பித்தது. சிவருக்கு இருப்பிடமான வாரணாசி நகரத்திலே தேவசுவாமி என்ற அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் அரசனால் கௌரவிக்கப்பட்டு ஏராளமான செல்வத்தை அடைந்திருந்தான். அவனுக்கு ஹரிசுவாமி என்ற குமாரன் இருந்தான். மகனுக்கு லாவண்யவதி என்ற அழகிய மனைவியாக விளங்கினாள். திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளை சிருஷ்டித்திருந்த பின்னரே பிரம்மா அந்த அழகியை சிருஷ்டித்திருக்க வேண்டும். லாவண்யவதி அவ்வளவு அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தாள். ஒரு நாள் இரவு ஹரிசுவாமி தன் மனைவியுடன் மாளிகையின் உப்பருகிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் மதனவேகன் என்ற வித்யாதர ராஜகுமாரன் ஒருவன் ஆகாச மார்க்கமாக போய்க் கொண்டிருந்தான். அவன் லாவண்யவதியின் அழகை கண்டு மயங்கி கீழே இறங்கி அவளை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றான். கண்விழித்து பார்த்தபோது ஹரிசுவாமி தன் பக்கத்தில் லாவண்யவதியை காணாது கவலையுடன் எழுந்தான். என்ன இது? அவள் எங்கே போய்விட்டாள்? என் மீது கோவமா? என் உள்ளத்து உணர்ச்சியை அறிவதற்காக அவள் ஒளிந்து கொண்டிருக்கிறாளா அல்லது வேடிக்கை செய்கிறாளா? இவ்விதம் பலவிதமாக எண்ணி அவன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து மாளிகை முழுவதும் தேடினான். தோட்டத்திலும் அவளை தேடினான். எங்கும் அவளை காணவில்லை. இரவு அவன் தூங்கவே இல்லை. அவனை காணாத வருத்தத்தால் மனம் வெந்து அவதிப்பட்டான். பற்பல விதமாக புலம்பி தள்ளினான். மறுநாள் பொழுது விடிந்தது. சூரியோதயமாகி உலகில் சூழ்ந்திருந்த இருளை போக்கியது. ஆனால் அவன் மனதை கவியிருந்த இருள் அகலவில்லை. பொழுது ஏற ஏற அவன் வருத்தமும் அதிகமாயிற்று. உற்றார் உறவினர் அவனை தேற்றியும் அவன் தன் காதலியின் பிரிவாற்றாது கிடந்து வாடினான். இவ்விடத்தில் அவள் நின்றாள், இங்கே அவள் தன்னை அலங்கரித்து கொண்டாள், இந்த இடத்தில் அவள் தன்னுடன் விளையாடினாள் என்று அவன் வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் அலைந்து அழுது ஆற்றினான். அவள் இறந்து போய்விடவில்லையே, ஆகவே உன்னை எதற்காக மாய்த்து கொள்ள வேண்டும்? நீ உயிருடன் இருந்தால் எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம். ஆகவே தைரியமாயிரு. அவளை தேடி கிளம்பு. ஒருவன் உறுதியுடன் முயற்சித்தால் எந்த காரியமும் வெற்றியடையாமல் போகாது என்று உற்றார் உறவினர் அவனை தேற்றினர். ஆகவே இன்னும் சிறிது காலத்தில் நம்பிக்கையுடன் மனம் தேறினான். என்னிடம் உள்ளது முழுவதையும் சத்புருஷர்களுக்கு தானம் செய்துவிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்பி எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று பாவங்களை போக்குவேன். பாவங்களை கழுவிய பிற்பாடு ஒரு கால் யாத்திரையிலே என் மனைவியை காணக்கூடும் என்று அவன் தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டான். உடனே அவன் எழுந்திருந்து ஸ்நானம் செய்து தன்னுடைய கர்மாக்களை செய்து முடித்தான். மறுநாள் காலையில் ஒரு யஜ்ஞம் செய்து தன் சொத்து முழுவதையும் தானம் செய்து விட்டான். அப்பால் அவன் தன் பிறவியை தவிர வேறு எதையும் உடன் எடுத்துக்கொள்ளாமல்
தன் மனைவியை தேடி அலைவதற்காக புண்ணிய கஷேத்திராடனம் செய்ய நாட்டை விட்டு கிளம்பினான். அவ்விதம் அவன் அலைந்து திரிந்து வந்தபோது கடும் கோடை வந்தது. வெயில் உக்கிரகமாக கொளுத்தியது. காற்று நெருப்பை கக்கி வீசியது. குளம் குட்டைகளில் நீர் வற்றி அடித்தளம் வெடிப்பு கண்டு கிடந்தது. சாலையோரத்து மரங்கள் காய்ந்து கருகி பட்டை வெடித்து இலையில்லாமல் காட்சியளித்தன. பிரிவாற்றாமை, பசி, தாகம், வழிநடையின் அலுப்பு இவற்றால் உருக்குலைந்து மாறி சோறு தண்ணீர் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் ஹரிசுவாமி வரும்போது ஒரு ஊரை அடைந்தான். அங்கே பத்மநாபன் என்ற ஒரு அந்தணர் புண்ணியகர்மா ஒன்றை செய்து பலருக்கு அன்னமிட்டு வந்தார். அவர் வீட்டில் பலர் சாப்பிடுவதைக் கண்ட ஹரிசுவாமி அவ்வீட்டின் வாசலை அடைந்து வாசற்படியிலே சாய்ந்து ஆடாமல் அசையாமல் மௌனமாக நின்றிருந்தான். இதை கண்ட பத்மநாபன் மனைவி அவன் மீது இறக்கப்பட்டு, பாவம், பசி பொல்லாதது, யாரைத்தான் அது பணிய வைக்காது? இதோ வாசற்படியில் ஒரு கிரகஸ்தன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு ஆகாரத்துக்காக காத்திருக்கிறான். நீண்ட தூர பிரயாண அலுப்பும் பசிக்கொடுமையும் அவனை வாட்டி வதைக்கின்றன போலும். இப்படிப்பட்டவனுக்கே அவசியம் உணவு அளிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே சிந்தித்தாள். உடனே அவள் பால், நெய், சர்க்கரை ஆகியவை சேர்த்து சமைத்திருந்த அன்னத்தை ஒரு பாத்திரத்தில் நிறைய எடுத்து வந்து அவனிடம் கொடுத்து, இதை சாப்பிட்டு பசியாருங்கள் என்று கூறினாள். அவனும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு குளக்கரையை அடைந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தடியில் அதை வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி கைகால் முகம் கழுவி கொண்டு வந்தான். அதற்குள் ஒரு பருந்து தன் அலகாலும் கால் நகங்களாலும் எங்கிருந்தோ கருநாகம் ஒன்றை பிடித்து தூக்கி கொண்டு அந்த மரக்கிளையின் மீது வந்து அமர்ந்தது. அவ்விதம் பருந்து தூக்கி வந்த கருநாகத்தின் விஷம் அதன் வாயிலிருந்து வெளிப்பட்டு கீழே வைத்திருந்த சோற்றிலே விழுந்துவிட்டது. ஹரிசுவாமியும் அதை கவனிக்காது முழுச்சோற்றையும் சாப்பிட்டு விட்டான். விஷத்தின் வேகம் அவன் உடலுள் கலந்து அவதி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. விதி ஒருவனுக்கு சதி செய்தால் உலகத்தில் எல்லாமே அவனுக்கு விரோதமாக மாறிவிடுமென்றோ, அதே போல இந்த சோறும் எனக்கு விஷமாக வந்து வாய்த்தது என்று கதறினான். விஷத்தின் கொடுமை பொறுக்க முடியாமல் இவன் தள்ளாடிக்கொண்டே வந்து அன்னமிட்ட அந்தணன் மனைவியிடம், நீங்கள் கொடுத்த சோறு எனக்கு விஷமாகிவிட்டதாகவே அந்த விஷத்தை போக்க வல்ல மந்திரவாதியையோ விஷ வைத்தியனையோ அழைத்து வாருங்கள், இல்லாவிட்டால் பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு ஏற்படும் என்றான். இதை கேட்ட அம்மாதி விஷயம் என்ன என்பது அறியாமல் திகைத்து நிற்கும்போது ஹரிசுவாமி தன் கண்களை மூடி உயிரை விட்டு விட்டான். உடனே அந்தணன் கோபித்து அந்த பழியை தன் மனைவி மீதே சுமத்தினான். நிரபராதியும் உதார குணமும் வாய்ந்த அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். தர்மக்காரியம் செய்யப்போயும் அகாரணமாக தனக்கு பழிச்சொல் கிடைத்ததை எண்ணி மனம் வருந்தி அவள் அதற்காக தபசு செய்ய புண்ணிய தீர்த்தத்தை நாடி சென்றாள். அதன் மீது பருந்து, பாம்பு, பிராமணனுக்கு சோறு கொடுத்த தம்பதிகள் ஆகிய 4 யாரை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்பதை பற்றி தர்மராஜாவின் முன்னிலையில் விவாதம் நடந்தது. எனினும் முடிவு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவ்விதம் கதை சொன்ன வேதாளம், ஆகவே திரிவிக்ரம சேன மன்னனே, அந்த பிரம்மஹத்தி தோஷமும் ஹரிசுவாமி உயிர் நீத்த பழிக்குற்றமும் யாரை சாரும் என்று கேட்டான். யாரும் குற்றவாளி அல்ல. தன்னை எதிரியான பருந்து பிடித்து விழுங்க வரும்போது அனாதையான நிலையிலிருந்த பாம்பின் மேல் குற்றமே இல்லை. பருந்தை பற்றி கூறப்போனால், பசிக்கும்போது தனக்கு இயற்கையான ஆகாரத்தை எங்கேயோ கண்டு எடுத்து அதை புசிக்கும்போது பருந்து என்ன தவறு செய்துவிட்டது? தம்பதிகளோ அவர்கள் தர்மத்தினின்றும் வழுவாமல் வாழ்க்கை நடத்தி வந்து ஹரிசுவாமி பசியென்று வந்தபோது இறக்கப்பட்ட ஆகாரம் கொடுத்தார்கள். அவர்களும் குற்றம் செய்தவர்களாக மாட்டார்கள். ஆகவே நன்றாக யோசித்தால் இவர்களில் எவரோ ஒருவர் மீது யாராவது பழி சுமத்தினால் அவ்விதம் பழி சுமத்துபவர்களையே பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். தற்செயலாக நிகழ்ந்துவிட்ட உயிர்கொலையின் மீது யாராவது குற்றம் சுமத்த முயலுபவர்கள் மீதுதான் குற்றம் ஏற்படும். இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி முருங்க மரத்தில் தொற்றி கொண்டது. அரசனும் அதை பிடித்து வர கிளம்பினான். மறுபடியும் அடுத்து ரத்னாவதியின் கதை தொடரும். நன்றி, வணக்கம்.